யூடியூப் சேனல் தல அண்ணன் சேனல் 12th accountancy 5 mark important sums 12th accountancy public exam 2024 important questions 12th accountancy question paper important question paper for 12th accountancy ஏற்கனவே வந்து 12th படிக்கக்கூடிய 11th படிக்கக்கூடிய 10th படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு தேவையான மிக முக்கிய வினாக்கள் வரிசையாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். 10th மாணாக்கர்கள் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க, சார் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுங்கன்னு. டோன்ட் வரி மாணாக்கர்களே, உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்துட்டே இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு 12th 10th அவங்களுடைய எக்ஸாமுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இருக்குது. அதனால் முதல்ல அவங்களுக்கான தேர்வுக்கான அனைத்து கொஸ்டினும் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கான கொஸ்டின் கண்டிப்பாக வரும். டோன்ட் வரி மாணாக்கர்களே. ஏற்கனவே இந்த கொஸ்டினை பார்த்து பயனடைஞ்ச மாணாக்கர்கள் உண்மையிலே நீங்கள் இதை படித்ததுனால உங்களுக்கு பயன் அடைஞ்சிருந்துச்சுன்னா, உண்மையிலே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னால் தான் அதை பார்க்கக்கூடிய மாணாக்கர்கள் வந்து உண்மையிலே நம்மளுடைய சேனல் வந்து மாணாக்கர்கள் பிரயோஜனமாக இருக்குங்கிறத அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சேனல்லேருந்து இது கண்டிப்பாக முழுக்க மக்களுடைய சமூக சேவைக்கு நோக்கம் கொண்டது. நீங்கள் எல்லாருமே இப்போ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான். உண்மையிலே நீங்கள் படிக்கிற இந்த தமிழுக்கு படிச்சிருக்கீங்க, இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க, இது எல்லாமே உங்களுக்கு பயனாக இருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பருக்கோ இல்லை உங்களுடைய ஸ்கூல் குரூப்புக்கோ இதை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் சார் நீங்கள் இத்தனை மார்க்கு சொல்லியிருந்தீங்க, இத்தனை மார்க் எங்களுக்கு வந்துருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இல்லை சார் நீங்கள் சொன்னது வரல, உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் அந்த மாணாக்கர்களுக்கு நான் அடுத்த மாணாக்கர்களுக்கு இதை கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எல்லா மாணாக்கர்களும் கேட்டுக்கொண்டு என்னங்க 12th accountancy 5 mark இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் சம்மு மட்டும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான தியரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 2 mark அப்புறம் 3 mark வரிசையாக வரும் மாணாக்கர்களே. உங்களுக்கு தேவையான, ஏன்னா உங்களுக்கு திங்கக்கிழமை எக்ஸாமு, அது ஃபஸ்ட்டு சம் மார்க் 5 mark சம்மு ஃபுல்லாக பார்த்துட்றீங்க. அப்புறம் 2 mark கொடுக்குறேன், அப்புறம் 3 mark கொடுக்குறேன். இப்போ முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மு ஃபுல்லாக என்னால் எழுதிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு லெசன்லையும் எக்ஸாம்பிளையும் எக்ஸசைஸும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இதை பார்க்குறீங்க நீங்கள். இதை வந்து நீங்கள் நான் இந்த சம்மை மட்டும் குறிச்சிக்கிடுங்க. லெசன் மொத்தம் 10 லெசன் தான். இதில் பாருங்கள், லெசன் 1ல் 15வது எக்ஸாம்பிளில் 15வது சம்மு. அதேமாதிரி எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா 9, 13, 15 கவனமாக பார்த்து நீங்கள் நோட் பண்ணணும். உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் 1வது கொஸ்டின் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கணுமோ உங்கள் புக்கில் என்ன நம்பர் இருக்கும் அந்த நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் சீரியல் நம்பரை மாற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அக்கௌண்ட் சம்மு ஒன்று பெருசாக இருக்கும், அதை என்னால் எழுத முடியாது. அதனால் சீரியல் நம்பர் கொடுத்துருக்கேன். அடுத்து 2 பாருங்கள், 1வது எக்ஸாம்பிள், 3வது எக்ஸாம்பிள், 6வது எக்ஸாம்பிள். அதேமாதிரி எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 19, 20 3வது பாடத்தில் எக்ஸாம்பிளே கிடையாது. நேராக எக்ஸசைஸ்க்கு வந்துருந்தோம். 1, 3, 6, 8, 9, 10, 11, 20, 21, 22 பாருங்கள் எத்தனை சம் இருக்குது பாருங்கள். கவனமாக நோட் பண்ணுங்கள், தப்பாக நோட் பண்ணிடாதீங்க. 4வது லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2வது எக்ஸாம்பிளும் 7வது எக்ஸாம்பிளும். 5வது எக்ஸசைஸ் எடுக்கிறீங்க 4, 5, 6, 8, 9. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது படத்துக்கு வரோம். 5வது படத்தில் 5வது எக்ஸாம்பிள் மட்டும். எக்ஸாம்பிளில் நேராக எக்ஸசைஸுக்கு போகிறோம். எக்ஸசைஸை பொறுத்தவரை 4, 5, 6, 7, 8. 5வது யூனிட்டில் 4, 5, 6, 7, 8. அது 6ஆம் யூனிட் போகிறீங்க. 6ஆம் யூனிட்டில் எக்ஸாம்பிளை பொறுத்தளவில் 17வது எக்ஸாம்பிள். எக்ஸசைஸை பொறுத்தளவில் 4, 6, 7, 8, 11. அடுத்து 7வது யூனிட் போகிறோம். எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. இதில் பாருங்கள் 2, 3, 6, 19, 20. அதில் தொடர்ந்து வந்து எக்ஸசைஸ் போகிறீங்க 1, 2, 4 மட்டும்தான். அடுத்தது 8வது யூனிட் போகிறோம். 8வது யூனிட்டில் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 8, 13. எக்ஸசைஸு 7, 10, 11. 9வது யூனிட்டை பொறுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் 4, 7, 17, 18. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸு 3, 15, 19. அடுத்த வந்து 10வது லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கிடையாது. எக்ஸசைஸில் 2வது கொஷின் மட்டும்தான். பார்த்துக்கோங்க, 3வது படத்துலையும் 10வது படத்துலையும் உங்களுக்கு என்ன கிடையாது, கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கிடையாது. மற்ற எல்லா படத்துலையுமே எக்ஸாம்பிளும் உண்டு, எக்ஸசைஸும் உண்டு. மாணாக்கர்கள் இந்த டேபிளை கவனமாக பார்த்துட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்து உங்கள் புக்கில் நோட் பண்ணி குறிச்சிக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள சம்ஸ் கண்டிப்பாக வரும். இது போக இன்னும் ஏதாவது கொஸ்டின்ஸ் தேவைப்பட்டால் அதையும் அடிஷ்னலாக தரேன். ப்ளஸ்ஸு உங்களுக்கு தேரி 2 mark தரேன். மாணாக்கர்களுக்கு இது பயனாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் உங்களுக்கு என்ன கொஸ்டின் வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதுபோல் நல்ல வழியில் சந்திக்கிறேன். உங்கள் தலனன். வணக்கம், வாழ்த்துக்கள்.